ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட குடமிளகாய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் இந்த கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சிறிதளவு தேங்காய். மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், மல்லி, இந்த 5 பொருளையும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறதுனால இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் தீயில நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான சாம்பார் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான தாளிக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 கப் புளிச்சாறு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் 10 நான் முழுசாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் உரித்து, 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முழு கேப்சிகம்மை இந்த சைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க சாம்பார் தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. குடமிளகாயையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேணாம். காய் முங்கி மேலே நிம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கிடையில் நம்ம குக்கரில் வச்ச பருப்பை கரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் குக்கரில் 3 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். சாம்பார் நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். ஆல்ரெடி சாம்பார் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கோம் புளி சேர்த்துருக்கிறதுனால. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த குக்கரில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கழுவி இதில் ஊற்றிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இந்த பதத்தில் நான் விட்டுடுறேன். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம சேர்த்த கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான குடமிளகாய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை சர்வ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நான் இப்போ சர்வ் பண்ணிடுறேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.